ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை ரவையில் இட்லி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் கோதுமை ரவையை வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து உங்களுக்கு உடனடியாகவும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு கோதுமை ரவை 1 கப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் தயிர் வந்து 1 கப்பு, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 1, முந்திரி பருப்பு 10 நம்பர், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, இதெல்லாம் தான் எடுத்துக்கணும். முதல்ல கோதுமை ரவையை வந்து நம்ம வெறும் வானலியில் நம்ம வந்து மிதமான தீயில வச்சு வாசம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்து எடுக்கணும். வறுத்த பிறகு நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டு அதை ஆற வச்சிடணும். இப்போ வந்து சம்பா ரவை நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் வந்து அதிகம் புளிக்காத தயிரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் போல் தண்ணியும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுறணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தாளிதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம் பருப்பு வச்சு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கடைசியாக நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இந்த தாளிதத்தை நம்ம வச்சுருக்க அந்த கோதுமை ரவையில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கட்டியாக தான் இருக்கும். இட்லி மாவை விட கட்டியாக தான் இருக்கும். இந்த இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா கலந்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போது இட்லி தட்டிலலாம் நல்லா எண்ணெய் தடவி அதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை நம்ம கீழே வச்சுட்டு மேலே இந்த மாதிரி மாவு போட்டோம் அப்படின்னா வெந்த பிறகு அதை எடுக்கும்போது மேலாப்பில் இருக்கும் முந்திரி பருப்பு. அதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு குழியிலையும் நம்ம வந்து கோதுமை ரவை கலவையை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி இட்லி பானையில் கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்ச விட்டு நம்ம வந்து இட்லி பிளேட்டை அதுக்குள்ளார விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம அதை வேக வைப்போம். நல்லா ஸ்டீம்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இட்லியை வந்து வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. ஆறின பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வருது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான கோதுமை ரவை இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.